ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். நாங்க மட்டும் அங்க சரியான நேரத்துக்கு போகலனா இந்நேரம் அந்த ரஞ்சனி அவ கழுத்துல கதிர தாலி கட்ட வச்சு அவன் வாழ்க்கையே கெடுத்திருப்பா. நல்ல வேலை அவகிட்ட இந்த கதிரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம். இல்ல, இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. நான் மாப்பிள்ளை கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மாப்பிள்ள, என்னாச்சு மாப்பிள்ள? உங்க அம்மா இந்திராலாம் என்னென்னமோ சொல்றாங்க. ருத்ரா உங்களை கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்தான்லாம் சொல்றாங்களே, உண்மையா மாப்பிள்ள? சொல்லுங்க மாப்பிள்ள, உண்மையா? ஏன் ருத்ரா அப்படி பண்ணாலா? எனக்கும் அதான் மாமா குழப்பமா இருக்கு. நான் ரொம்ப நேரம் மயக்கத்துல இருந்திருப்பேன் போல இருக்கு. கண்ணை முழிச்சு பார்த்தா எல்லாரும் என்னை சுத்தி நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு அப்ப சரியா மயக்கம் தெரியல. ஆனா என் பக்கத்துல ருத்ரா இருந்தாங்க மாமா. அவங்க கழுத்துலயும் மாலை இருந்துச்சு, என் கழுத்துலயும் மாலை இருந்துச்சு. ஆனா இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. என்ன விக்ரம், ருத்ரா எப்படி இருக்கா? அவ்வளவுதான், காவியை அடிச்சு சாச்சி படுக்க வச்சுட்டாளேம்மா. மயக்கத்துல இருக்கால, என்ன பண்றது? கட்டின பாவத்துக்கு நானே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்திருக்கேன். எப்படியோ நமக்கு வேலை மிச்சம். தேவையில்லாம காவியாவோட கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதில்லை. யார் சொன்னா அப்படி? அது நான் முடிவு பண்ணதுதான். கல்யாணம் கண்டிப்பா நிக்கும். எதுக்கு விக்ரம்? நமக்கு தேவை அந்த ருத்ரா எல்லாரும் முன்னாடி அவமானப்படணுங்கிறது தானே. அதுக்கு மேல அவ இனிமே இங்க வரவே முடியாதுங்கிற அளவுக்கு நடந்துருச்சு. அப்புறம் என்ன? ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்